Hello students, welcome to GMAX. Introduction to Probability Theory ல ஒரு definition oddsனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Oddsனா என்ன அப்படின்னா they relate to chances in favor of an event A. அதாவது event A occur ஆகிறதுக்கு நடக்கிறதுக்கு happen ஆகிறதுக்கு chances that are in favor, ரைட்டா, அது பாசிட்டிவாக இருக்கிறத chances, okay, to the chances against itனா அது வந்து happen ஆகாமல் இருக்கிறக்குரிய chances. ஸோ ஆட்ஸுங்கிறது என்னது, அது ஒரு ரேஷியோ மாதிரி. இட் ரிலேட்ஸ் டு த சான்சஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஈவெண்ட் ஏ. ஈவெண்ட் ஏ ஹேப்பன் ஆகிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய சான்சஸ் டு தி ரேஷியோன்றப்ப டூன்னு சொல்லல, டு த சான்சஸ் which are against it, அந்த ஃபேவரபிளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அதாவது the chances of அதாவது ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஹேப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய சான்சஸ். ஓகே, இப்போ வந்து ஏ, வாட் இஸ் ஏ? திஸ் ஏ இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் அண்ட் ஈவெண்ட் கேன் அக்கர், ரைட்? ஒரு ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகிறதுக்குரிய இதை வந்து நம்பர் ஆஃப் வேஸை வந்து ஏன்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் ஈவெண்ட் அக்கர் ஆகாமல் ஃபெயில் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம், பின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏ டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் தட் an event can occur, b denotes the number of ways that an event can fail to occur. அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இத்தனை வேஸ் இருக்குது, அக்கர் ஆகிறதுக்கு ஏ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. இப்போ ஆட்ஸ்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த ஆட்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ ஆர் A is to B, okay, in favor of A is to B na in favor of an event, right? The odds of an event A க்கு favor of இருக்கிற chances, right? இது வந்து A is to B ன்னு சொல்கிறோம். அதுதான் the odds of an event A or A is to B, அது ஒரு ratio in favor of event A. And probability of A, P of A is equal to A by A plus B, okay? இதுதான் நமக்கு ஃபார்முலா ஆட்ஸுக்கு. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 12.1ல 10th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், த 10th கொஷின், த ஆட்ஸ் தட் த ஈவெண்ட் ஏ அக்கர்ஸ் இஸ் 5 to 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் பி ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் சப்போஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5னா எக்ஸ்பிரஸ் த ஆட்ஸ் தட் த ஈவெண்ட் பி அக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த டெஃபினிஷன் பார்த்தோம்ல, ஆட்ஸ்னா என்ன டெஃபினிஷன்னு. ஸோ த ஆட்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ ஆர் ஏ இஸ் டு பி. இப்போ டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்ல, அதே தான். இன் ஃபேவர் ஆஃப் அன் ஈவெண்ட், இன் ஃபேவர் ஆஃப் அன் ஈவெண்ட், அண்ட் பி ஆஃப் ஏ இஸ் கிவன் பை ஏ plus பி. ஓகே, இப்போ நமக்கு given that the odds of an event A is 5:7ன்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 to 7ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஆட்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ஏ வந்து 5:7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 5:7ன்னு அர்த்தம். ஓகே, கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன் பி ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏ பை ஏ plus பி, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன நமக்கு இங்கே, இதுதான் ஏ, ரைட்? இது ஏ, இது வந்து பி. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 5/5 plus 7 ஈக்குவல் டு 5/12. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கிவன் பி ஆஃப் பி கொடுத்துட்டாங்க இல்லையா. பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம பிரித்து எழுதுவோம். ஃபார்முலாவில் எப்படி வரணும், ஏ பை ஏ plus பின்னு இருக்கணும். இங்கே என்ன இருக்கோ அது வந்து இங்கே வரணும். அதனால் இப்போ இந்த 5 வந்து 2 நம்ம எப்படி எழுதணும், ஏ plus 2 plus என்ன வருதோ அதை எழுதிக்கலாம். 5 is 2 plus 3. ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம ஏ இஸ் டு பி என்னன்னு சொல்லிடலாம். ஸோ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு என்னது, இதுதான் ஏ இஸ் டு பி, 2:3. ஓகே, அப்போது therefore the odds that event B occurs is 2 to 3. Okay, 2 to 3.
ஏக்கு கொடுத்துருந்தாங்க, பிக்கு கேட்டிருந்தாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், and we'll continue in the next video.